மதுரையில் பால் சுனை கண்ட சிவபெருமான் கோவில் ஆடி அமாவாசை பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ள பால சுனை கண்ட சிவபெருமானுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றும் அவை எல்லாவற்றிலும் மிகவும் பழமையானதும் பெருமை வாய்ந்ததாகவும் கருதப்படுவது திருப்பரங்குன்றமாகும். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தின் பின்புறம் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலசுனை கண்ட சிவபெருமான் கோவில். இங்கு பிரதோஷ காலங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜையை காண ஏராளமானோர் இங்கு கூடுவார்கள். சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளை நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து சிறப்பு யாகங்களில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் குடங்கள் சங்குலி முழங்கிட தலை சுமையாக கொண்டு வரப்பட்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக சிவபெருமானுக்கு வண்ண மலர்களாலான மாலைகள் அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒப்புவாய் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த அல்லாஹே கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வின் உள்ளா சிவனடிகே காட்டிய கொள்கையோ பெரியாள் வந்தா நம்ம கொடுக்க மாட்டோம், சின்ன பிள்ளை அனுப்பி விடுறாரு. அங்கே போய் நின்று அப்படியே
மழைக்காலம்